தர்மியான அறுவடையின் சபைக்காக, ஹார்வெஸ்ட் சர்ச்சு, தெபோரா மினிஸ்ட்ரிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தேசத்தில் இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த தேசத்தின் மூலமாய், இந்த சபையின் மூலமாய் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற இந்த தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக ஜபங்கள், இங்கே ஏறெடுப்பட்ட ஜபங்கள் இன்றைக்கு உலகத்தை அசைத்து கொண்டிருக்குது, மாற்றி கொண்டிருக்கிறது, மறுரூபமாக்கி கொண்டிருக்குது, பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிறது. எங்கள் இந்திய தேசத்தில் கூட பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. 1 hour ஜர்னி தான், 1 hour கூட கிடையாது, 45 நிமிஷம். 45 நிமிஷத்தினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஆகையால் கர்த்தருக்கு கடல் நடுவில் இருக்குது, ஆழம் நிறையா இருக்குது, புயல் நிறையா இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவரை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை தருவேன். ஆமென். இந்த நாளிலே உங்களோடு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. உன்னை நான் அதிசயத்தை காண வைப்பேன். படிக்கட்டு எப்படி ஏறினீங்களோ எனக்கு தெரியாது. சகோதரி சாட்சி சொன்னாங்க, படிக்கட்டு ஏறுறது எனக்கு ஒரு பெரிய காரியம். படிக்கட்டு ஏறுறது பெருசு இல்லை. கர்த்தர் படிக்கட்டை காட்டில் உங்களை உயரத்தில், உன்னதத்தில், ஆசீர்வாதத்தில், எனக்காக நீ ஏறினிய மகளை, நான் உனக்காக ஏறி நிற்பேன். ஆமென். கர்த்தர் ஒருவருக்கு கடனாளி அல்ல. ஆமென். அவருடைய வாக்கு தத்தங்கள் முடிந்தால் முடியட்டும், முடியாவிட்டால் போகட்டும், அப்படி இல்லை. என்னது? ஆமென்றும் ஆமென். நிறைய முறை ஆமென் ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படி அது அர்த்தம் இல்லை. நிறைய முறை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன் என்பது எபிரேய பாஷையில் இப்போ தேவனுக்கு சில நாமங்கள்லாம் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன் என்பது தெரியுமா உங்களுக்கு? ஆதியாமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆமேன் என்பது தேவனுடைய ஒரு நாமம். ஆமேன். அப்படியாக கடவுள்னு அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவர் எது செஞ்சாலுமே அப்படி தான் ஆகும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தெய்வம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனக்கு நடக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். ஆமேன். அவருக்கும் உங்களுக்கும் உறவு இல்லாத ஆட்களை பாருங்கள், அவங்க ஆமேன்னு சொன்னால் எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். நம்ம இங்கே உட்காந்துக்கிறவங்களாம் எப்படி அப்படி இல்லை, இங்கே உட்காந்துக்கிறவங்களாம் எப்படி அப்படியே. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அப்படி. திருப்பி என்ன தான் பார்க்குறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அப்படியே. ஆமாம் சிஸ்டர், எப்படி வந்தீங்களோ அப்படியே. அப்படி இல்லை, நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்படி போக போகிறீங்க. ஆமென். ஆகையால் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் சுகத்தோட பலத்தோடு எங்களை வைத்தார். நான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு, பிரியப்படுகிற ஒரு தேசம் இது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வரப்போகிறோம். கண்ணாடி கொண்டாந்தவங்களாம் கண்ணாடி எடுத்து உயரமாக காமிங்க பார்க்கலாம். கொண்டாண்டிங்களா? எல்லாம் சிலர்லாம் கொண்டாடவே இல்லை. ரைட். கொண்டாடுறதுக்கு மத்தியானம் சாப்பாட்டில் தட்டை என்ன பண்ணுங்க, ஒழிச்சு வச்சுருங்க, வெறும் கையில் கொடுங்க, சாப்பிட்டுக்கப்பான்னு. ரைட். இந்த கண்ணாடி எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். தோஸ் ரீட் இட், அல்ல தமிழில் சொல்லுங்கள். வாசிப்பது, விசுவாசிப்பது, அப்பியாசிப்பது, யோசிப்பது ஒரு பலமுள்ள கிறிஸ்தவனை உருவாக்கும். பலமுள்ள கிறிஸ்தவன் பலமுள்ள குடும்பத்தை உருவாக்கும். பலமுள்ள குடும்பம் பலமுள்ள சபையை உருவாக்கும். பலமுள்ள சபை பலமுள்ள சமுதாயத்தை உருவாக்கும். பலமுள்ள சமுதாயம் பலமுள்ள தேசத்தை உருவாக்கும். பலமுள்ள தேசம் பலமுள்ள உலகத்தை உருவாக்கும். அதுதான் இந்த சபை. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். ஆகையால் இந்த முழு உலகமும் இந்த வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. அதனால் கையில் தூக்க சொன்னேன். இதை தூக்க தூக்க உங்கள் கெத்செமனே தோட்டம் ஏதேன் தோட்டமாக மாறிடும். ஆமென். குளிர்ச்சியாக மாறிடும். இந்த நாட்களில் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் வெள்ளிக்கிழமை உங்களோட பேசினேன். வந்தவரெல்லாம் ரொம்ப உற்சாகமாக பைபிளை வாசித்து ஆராய்ந்து அறிந்து பல காரியங்கள்லாம் நடந்தது. அந்த காலத்துக்கும் ஆச்சரியமான ஒளிக்கும் எவ்வளோ நேரம் தான்? 1 செகண்ட் தான். நான் சொல்கிறேன், உன்னுடைய அந்தகாரத்தை பட்ட பகலாய் மாற்ற கர்த்தருக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது? 1 செகண்ட். எல்லாம் கை வச்சு சொல்லுங்கள். 1 செகண்ட்.
எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு நீ இன்றைக்கி வந்திருந்தாலும், பாஸ்டர் இந்த பிரச்சனை மாதமாக வாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது பாஸ்டர், இதுக்கு என்றைக்கு முடிவு வரும்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க பற்றிங்களா? கத்த சொல்கிறாரு, உனக்கு முடிவு வந்துருச்சு. உன் பிஎம் என்னவா ஆக போகுது? ஏஎம். பிஎம் ஏஎம் ஆகிறதுக்கு ஒரே செகண்ட் தான். வாட்ச் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டினா கத்த செய்கிற அற்புதத்தை பாருங்கள். ஆமென். யுவர் மிட் நைட் வில் பிகம் த மிட் டே, மிடில் டே. ஆமென். ஆகையால் கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த சபைக்காக வைத்திருக்கிறார். வேதத்தை நாம் படிக்கும்போது ஏராளமான காரியங்கள் நமக்கு அது கற்றுத்தருகிற ஒரு புத்தகமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்த கருவியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கருவி, பொருள், பாத்திரம். இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி காலையில் ஒரு முறையாய் உங்களுக்கு அதை நான் என்ன பண்ண போகிறேன், அறிவிக்கிறது மட்டும் இல்லை, அடையாளம் காட்ட விரும்புகிறேன். ஆமென். சொல்லுங்கள், அடையாளம். ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், விசுவாசிக்கும், சபைக்கும் என்ன உண்டு? அடையாளம். இந்த ரோட்லேயே வரும்போது சிலருக்கு இந்த சபை என்னது, அநேகருக்கு அடையாளம். பிரதர், அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான், பக்கத்தில் வேணாம், அந்த சர்ச்சுக்கு கீழே தான் என்ன இருக்குது? ஆமாம், கீழே வயிற்றுக்கு அப்பம் பான்னு, மேலே ஆவியானருக்கு அப்பம். கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த பேக்கரி வந்து ஸ்ரீலங்காவுக்கு, ஆனால் இந்த பேக்கரி முழு உலகத்துக்கு. அங்கே வெறும் அப்பம், வெறும் மாவில் செஞ்ச அப்பம். இது இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜீவ அப்பம். சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் சத்தம் போகிற பிஸ்கெட் சாப்பிட்ட மாதிரி கேட்குது எனக்கு. அப்பம், அப்பம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், இந்த அப்பத்தை 12 கூட மீதி ஆக்கிற ஒரு இடம் இதுங்க. அங்கெல்லாம் மீதியே இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும். இங்கே மீதி இருக்கும். ஆமென். ஆகையால் அடையாளம் ரொம்ப தேவை. எல்லாம் சொன்ன அடையாளம். எனக்கு தெரியுமே அந்த பிரதர், அவருக்கு எனக்கு தெரியும் அது அடையாளம் அப்படின்னு. அவர் நான் இங்கேருந்து பார்க்கல, நிறைய இடத்துல, இந்த வீட்டில் மற்ற இடங்களில் அவரை பார்த்துக்கலாம். அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் டக்குன்னு சிலர் பார்க்கும்போது என்ன ஆகிடுது, எனக்கு அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி பரலோகம், பாதாளம், பிசாசு, உன் குடும்பம், உன் சபை, உன்னை குறித்த அடையாளத்தை தெரியுதா? தெரியுமா? பிசாசு சொன்னான், எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீங்கள் 7 பேர் யார்டா? எனக்கு அடையாளமே, உங்களை பார்த்தாலே எங்கே பார்த்தேன்னு எனக்கே தெரியல, அடையாளமே தெரியலையே அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அந்த அடையாளத்தை காட்டணும். இன்றைக்கி காலையில் அதே பாதாளத்துக்கு, அதே பிசாசுக்கு, அதே பரலோகத்துக்கு, அதே பூலோகத்துக்கு இந்த கால வேளையில் கர்த்தர் உனக்கு அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த அடையாளத்தை கண்டு கொள்ளும்போது 2 காரியம். ஒன்று கீழ்ப்படிதல், 2வது உத்தரவாதம். When you know the identification about your life, number 1, you will know the obedience. God looks for obedience. Number 2, God looks for responsibility. உத்தரவாதம். ஒரு சபைக்கு இது 2 முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல், உத்தரவாதம். சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். என்னையே பார்த்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா இந்த அந்த வார்த்தை என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஸ்ரீலங்காவில் என்னங்க பக்கத்தில்? சிங்களத்தில் என்ன பக்கத்தில்? லங்க. லங்க சொல்லுங்க. கீழ்ப்படிதல், உத்தரவாதம். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஏன் நம்முடைய அடையாளத்தை கண்டு கொள்ளாமல் அந்த கீழ்ப்படிதலை மீறி அந்த உத்தரவாதத்துக்கு நம்ம தாண்டி இருக்கிறோமோ, அதனால்தான் பிரச்சனைகள் வருது நமக்கு. we face problems, we say crisis. நமக்கு வருகிற அநேக பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதனால தான் இருக்குது. அடையாளம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்துக்கோங்க. என்ன அடையாளம் பார்த்துக்கோங்கம்மா. திருப்பி என்ன தான் பார்க்குறீங்கம்மா? ஏம்மா அது அடையாளம் பார்த்துக்கோங்கம்மா. ஆமாம், இனிமே என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மறக்கவே கூடாது. இவர் பாங்க உள்ளே நுழையும் போதே இவர் அடையாளம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இத்தனை பேர் அந்த வாசலில் வந்தாங்க. சிலர்லாம் யார் வந்தால் என்ன வந்தான்னு எனக்கு தெரியல. இவர் வரும்போதே அதான் அப்படியே போகிறார். போகும்போதே எங்கே அங்கே போகிறாரு அப்படின்னு அடையாளம் கண்டு கொள்ளுகிறேன்.
ஐயா இந்த ஒரு 2 செகண்டில், ஒரு செகண்டில் இவர் அடையாளம் கண்டுக்கிட்டேன்னு. ஏன் அடையாளம் கண்டுக்கிட்டேன்னா, ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல போதகர், நல்ல டீச்சர், நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுறவர். ஒரு அடையாளத்தில் என்னென்னலாம் சொல்கிறேன் பாருங்க. அவரை போய்ட்டு இன்னும் அவர் எந்த போர்ட்ஃபோலியோவும் எனக்கு தரல, அவருடைய ப்ரொஃபைலே தரல. ஆனால் சொல்கிறேன் நான். இன்றைக்கி நம்மளை சொல்ல முடியுமா? எவனோ வந்தாங்க, யார் வந்தானே தெரில, அப்படியே கீழே இறங்கி போனாங்க, எவன் போனான்னு எனக்கு தெரில. அப்படி சபை இருக்கவே கூடாது. எவன் வந்தான் எவன் போனான் என்பது சபை அல்ல. என் மகன் வந்திருக்கிறான், இன்றைக்கி என் மகன் வந்திருக்கிறான், என் குடும்பம் வந்திருக்குது, என் உறவு வந்திருக்குது, அப்பாவை பார்க்க வந்திருக்குது. ஆமென். அப்படி தான் இருக்கணும். அதுதாங்க அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்து தான் யார் பயப்படுவா? பிசாசு. தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அடையாளம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடையாளம், இந்த அடையாளம் நமக்கு மிக மிக முக்கியமானது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் உன்னை போல் ஒருவன் இருந்தது கிடையாது, இருக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நீ இருக்கிறிய, நல்லா உன்னை பார்த்துக்கணும். மற்றவன் இந்த அம்மாவை போல், இந்த ஐயாவை போல், இந்த பையனை போல், இந்த சின்ன அவன் ஒருத்தன் காணிக்க போட்டான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி ஒரு பையன் இனிமேல் உலகத்தில், அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவனை மாதிரி ஒருத்தன் இருந்ததில்லை, இருக்க போகிறதில்லை. இருந்துட்டு கலக்கிற ஆள் தான் அவன். ஆமென். இந்த அடையாளத்தை உன் கையில் கத்தருக்கு, எல்லாம் சொல்லுங்கள், என் கையில், என் கரத்தில் கத்தர் அடையாளத்தை அறிந்து கொள்ள ஒரு கருவியை, ஒரு பொருளை, ஒரு ஈவை, ஒரு வரத்தை கத்தர் என் கையில் கொடுத்துக்கிறார். ரைட். அதுக்குரிய சில வசனங்களை நம்ம பார்ப்போம். பவுல் பிரதர்ஸ் மீட்டிங்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் மக்கதோனியாவுக்கு. ஒருவன் சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்கதோனியாவிலேருந்து ஒருவன் எழும்பி, பவுலே நீ என்ன பண்ணு, இங்கே வா. ஆனால் பவுல் ஒரு ஐட்னரி, அவருடைய ப்ரோக்ராமில் எங்கே, ஆசியாவில் எந்த ஊர், சைனாவுக்கு போக போகிறேன், இந்தியாவுக்கு போக போகிறேன், அடுத்தது ஸ்ரீலங்கா போக போகிறேன். இதெல்லாம் ஆசியாவில் இருக்குது. அந்த ஆசியாவில் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு போது நடு ராத்திரி, சொல்லுங்கள் பார்க்கலாம். ராத்திரி, நடு ராத்திரி, சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த படிக்கட்டில் நீங்கள் இறங்கும்போது லைட் ஆஃப் பண்ணி உங்களை இந்த வார்த்தையை சொல்லணும். அப்போ தான் வழங்க. இங்கே நல்லா சேர் போட்டு, லைட்டை போட்டு, ஃபேனை போட்டு, நடு ராத்திரி அப்படின்றீங்க. நல்லா சொல்லுங்கள், நடு ராத்திரி. சிரித்து சொல்லாதீங்கம்மா, பயந்து சொல்லுங்கள், நடு ராத்திரி. ஆமாம், ரொம்ப அந்த சூழ்நிலையே பயமாக இருக்கணும் இல்லையா? நமக்கு எல்லாம் பயமே போயிடுச்சு. அவனுக்கு ராத்திரி என்னான்னு தெரியல, பகல் என்னான்னு தெரியல. ஆனால் அந்த ராத்திரியில் ஒருவன், எல்லாம் சொல்லுங்கள், ஒருவன்னா யார்? அன்றைக்கி இந்த கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கே தெரியல ஒருவன் யாருன்னு. ஒருவன்னா ஆண், ஒருத்தினா அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒருவன் யார், ஒருவன் யார், ஒருவன், ஆண்கள் எல்லாம் ஒருவன். அப்போ பவுலுக்கு அவன் ஒரு பரிசையன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் மத வைராக்கியமுள்ள யூத மார்க்கத்தின் பென்யமின் கோத்திரத்தில் உள்ளவன். அவனுக்கு சில கட்டுப்பாடுகள், சில ஒழுங்குகள், சில மத காரியங்கள்லாம் இருந்தது. அப்படின்னா என்னது, 2 பயங்கரமாக அநேக ஜபத்தை செய்வாங்க பரிசை. அதில் ஒரு 2 ஜபம் ரொம்ப முக்கியமான. ஆண்டவரே, நான் புறஜாதியாய் பிறக்காததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, சிலர்லாம் ஏம்மா இந்த சபை வச்சதே புறஜாதியர் வருவதுக்காக தான். நம்ம அவங்க வரக்கூடாதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நல்லா கவனி. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா இது ஒரு புறஜாதியாரியுடைய உலகம். ஆமென். 2 அதிகாரம் மட்டும்தான் அவருடைய ஜனமாக இருந்தோம் ஆதியாகமத்தில். 3ஆம் அதிகாரத்தில் புறஜாதியாரை மாற்றோம், அந்நிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம். ஆனால் 2வது ஜபம், வருத்தப்படாதீங்க, 2வது ஜபம் பவுலுடைய ஜபம் ஸ்ட்ராங் ஜபம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஸ்திரீயாய் பிறக்காதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு. ஆமென். இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டீங்க இல்லையா? அவனுக்கு என்ன ஜபம்? பரிசேயனுக்கு நல்ல வேலை, என்ன இந்த வத்தலையில் என்னவா உண்டாக்கலை, ஒரு ஸ்திரீயாக உண்டாக்கலை. ஆண்கள் ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்களாம் வீட்டுக்கு போகணும். அதனால் எதுக்குடா வம்பு, இங்கே எதுனா சொல்லிவிட்டு கட்சியில் வீட்டில் பிரச்சனை ஆகிடும். அவன் அந்த தேவதூதனை எப்படி கூப்பிடுது? ஒருவன், சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒருவன். ஆனால் பிரதர் போய் அங்கே இறங்கும்போது மக்கதோனியா, ஆசியா என்பது இந்தியா, சீனா இதெல்லாம். ஆனால் மக்கதோனியா என்பது ஐரோப்பா.
பாருங்கள், உனக்கு ஆசிய ஊழியம் இல்லை, உனக்கு எந்த ஊழியம்? ஐரோப்பா ஊழியம். சரி, பிரதர் மினிஸ்ட்ரிக்கு கான்ஃபரன்ஸுக்கு போகிறாருன்னு யோசிச்சு அங்கே போய் அவரோட கூட இருக்கிறவங்களோட இறங்குனா அந்த ஆத்தங்கரையில் யார் வந்து நிற்கிறார்? ஒருவனா? ஒருத்தி. எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தி. இது பவுலுக்கு சந்தோஷம். பிரைஸ்லா சிஸ்டர், உங்களுக்காக தான் நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். கர்த்தர் என்னோட அங்கே கர்த்தர் உன்னோட பேசவே இல்லையே. கர்த்தர் உங்கள்கிட்ட பேச வச்சது யார்? ஒருவன். பிரதர் வந்து மீட் பண்ணுவார் தான் இவர் போனார். ஆனால் வந்து மீட் பண்ணுது யார்? ஆத்தங்கரையில் சிஸ்டர். அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும் பவுலுக்கு. என்ன ஆண்டவரே, நான் பிரதர்ஸ் மீட்டிங் போனேன்னா யாரை கொண்டாந்து முன்னால் வச்சுருக்கீங்க? ஒரு சிஸ்டரை, அதோடு சேர்ந்து சில சிஸ்டரை. இது உனக்கு சரியா ஆண்டவரே? ரொம்ப ஓவராக போகிறீங்க இல்லையா ஆண்டவரே? என் ஜபத்துக்கும் என் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கும்போது நல்லா கவனிக்கணும். அந்த சிஸ்டர் மீட்டிங்கில் தான் கர்த்தர் ஐரோப்பா தேசத்தின் முதல் ஆத்துமா, முதல் குடும்பம், முதல் வீட்டை கர்த்தர் கொண்டு வந்தார். யார் மூலமாக? ஒரு சிஸ்டர். லிதியான்னா என்ன அர்த்தம்னா நோபல் லேடி, பியூட்டிஃபுல் லேடி. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏம்மா ரொம்ப அக்லியாக சொல்கிறீங்க? நல்லா பியூட்டியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் லேடி, அழகானவள். நோபலுக்கு தமிழில் எனக்கு என்ன தெரியல, கணம் பெற்றவள். சொல்லுங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ஆத்தங்கர ஜபத்தில் பாருங்கள், இவன் ஆலயத்தில் ஜபம் பண்ணிவிட்டு, யூத ஆலயத்தில் ஜபம் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது பிலிப்பில் என்ன கிடையாது, சபையே இல்லை. அங்கே சபை ஸ்டார்ட் பண்ணனா ஒரு யூதம் 10 ஆத்துமாக்கள் வேணும். அப்படி இருந்தால் தான் அலவுடு. 10 ஆத்துமாக்கள் கூட இல்லாத ஒரு இடம். ஆனால் ஆத்தங்கரையில் பார்த்தா யார் இருக்கிறா? ஒரு உமன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு ஜபக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. வெறும் லீதியால் தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் லீதியாலோட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 2 சிஸ்டரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 பேர் அங்கே. 10ஆவதுக்கு நம்ம பவுலும் சீலான்னு தான் வாசிக்கிறோம். பவுல் சீலா இல்லைங்க, பவுலும் சீலாவும் இதை எழுதின டாக்டர் லூக்கு அவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட கூட வந்த தீமோத்தேயு இருக்கிறான். இத்தனை பேர் இருக்கிறாங்க ஆத்தங்கரையில். ஒரு சின்ன ஜபந்தாயா. ஆனால் லீதியால் என்ன பண்ணான்? கேட்டுக்கொண்டு இருந்தான். எல்லாம் சொல்லுங்கள், கேட்டால். இன்றைக்கி காலையில் நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்கள். கேட்க வந்தீங்களா, தூங்க வந்தீங்களா? சத்தம் வரலையே, கேட்க வந்துக்கிறேன். நான் சொல்கிறது கேட்குதா? ஓ ஏ, கேட்குது. ரைட், கேட்க வந்திருக்கிறோம். அவள் கேட்டா. நான் சொல்கிறேன், என்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கே எது திறக்கும். அவள் வரும் கேட்டு மட்டும் இல்லை, அவள் கேட்டு கவனித்தாள். கேட்குறது ஒன்று, கவனிக்கிறது. இன்றைக்கி நிறைய அற்புதங்கள், அறுவடைகள், ஆத்தும ஆசீர்வாதங்களுக்கு தடையே என்னது? கேட்குறீங்க, நல்லா வாரம் வந்து கேட்குறீங்க. ஆனால் என்ன இல்லை? கவனம் இல்லை. கவனம் ரொம்ப முக்கியம். அட்டென்ஷன் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? இப்போ என் மகன், என் பேரன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. அவர் இப்போ ஃபுல்லாக ஜெர்மன் தான் பேசுகிறாரு என்கிட்ட. அவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு தெரியல. ஆனால் அவருக்கு நான் சொல்கிறேன், ஜெர்மனில் என்னது ஹாக்டுங் அப்படின்வாங்க. ஹாக்டுங்னா என்னது? அட்டென்ஷன், கவனி, பார். இன்னைக்கு காலையில் உன்னை கர்த்தர் பரலோகத்துலன்னு சொல்கிறார், இந்த சபையை பார்த்து கவனி கவனி. நீ கேட்குற சபையாக இல்லாதபடி என்னவா மாறணும்? கவனித்தா முதல் இது இருதயம் திறக்குது. 2வது குடும்பம், வீடு அவர் ஒரு ஹவுஸ் ஓனருங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் லேடி. அந்த ஊருக்கே அவள் பேர் தெரியும். அவ்வளோ பெரிய ஆள், கனம் பெற்றவர், கனம் மரியாதை பெற்றவர். ஆனால் அவளுக்கு க்யூரியாசிட்டின்னா என்னது? என்னங்க? ஆர்வம். அதை விட அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது. இன்னும் இருந்தால் எதுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து வந்து நம்மக்கிட்ட புழுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு க்யூரியாசிட்டி இருக்குதா இல்லையா? இன்னும் மெசேஜே ஆரம்பிக்கல, இன்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றீங்க. நான் கவனிச்சுட்டு தாங்கிறேன். என் சனிலாம் கவனிக்கிறான்னு நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது க்யூரியாசிட்டி. ஆனால் இருதயம் திறந்தது, குடும்பம் திறந்தது, வீடு திறந்தது. வீட்டில் உள்ள எல்லாரும், அந்த அம்மாவுக்கு பெரிய வேலைக்காரங்களாம் நிறையா பேர், பெரிய கம்பெனியுடைய CEO எல்லாமே திறந்ததுங்க. கடைசியில் அவருடைய வாழ்க்கையே திறந்தது. அந்த வாழ்க்கையை திறந்ததால் என்ன ஆச்சு?
ஐரோப்பாவே ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்தது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் இங்கே இருதயங்கள் திறக்கப்பட போகுது. எல்லா சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமாம், உங்கள் இருதயத்தை திறக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை திறக்க போகிறார், உங்கள் பிஸ்னஸை திறக்க போகிறார். எதெல்லாம் பிசாசு மூடி வச்சுக்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜூன் மாதமே என்ன மாதம்? திறக்கிற மாதம். ஆமென். எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஏசாயா சொல்கிறான் பார்த்தீங்களா, வெண்கலத்தையும் பொக்கிஷத்தையும் இருளில் இருக்கிற காரியத்தையும் உடைத்து, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உடைத்து கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். இப்போது உன்னுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வசனங்களை காமிக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எக்ஸடஸ் சாப்டர் 3 verse 1. சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, நேரத்துக்காக நான். யாத்ராகமம் 3:1. யாராவது மைக் இருந்தால் வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். போதும், மேய்த்து வந்தான். இங்கிலீஷில் மேய்த்துக்கு வேறு வார்த்தை இருக்குது. எனிபடி ஹேஸ் இங்கிலீஷ் பைபிள்? அந்த மேய்த்து என்பதுக்கு என்ன இருக்குது? டெண்டிங். டெண்டிங் எல்லாம் சொல்லுங்கள், டெண்டிங். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை எப்படி மேய்ப்பான்? சிம்பிள் கொஸ்டின். ஆடுகளை எப்படி மேய்ப்பான்? ஒரு 30 ஆடு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆடு தான் வந்திருக்குது. இதை இந்த பாஸ்டர் எப்படி மேய்ப்பார்? ஏய் இங்கே வா, ஏய் அங்கே போ, ஏய் உட்காரு, அப்படியா? இல்லை இல்லை, அதுக்கு நிறைய பாஷெல்லாம் இருக்குது. அதோடைய லாங்குவேஜை பேசி அதே நேரத்தில் தட்டி கொடுக்குறது மட்டும் இல்லை, அவன் மேய்க்கிறான். சொல்லுங்கள் பார்க்கலாம். மேய்க்கிறதுக்கு மிக முக்கியமானது சொல்லித்தரேன் உங்கள் கையில். இன்றைக்கி இங்கே வந்துக்கிறவங்கெல்லாம் உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வீட்டில், உங்கள் ஊழியத்தில், எதுலேயோ ஒன்றுத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? மேய்த்துட்டுருக்கிறீங்க. ஆனால் எதை வச்சு மேய்க்கிறீங்கன்றது அடையாளம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் தான் நீங்கள் மேய்க்கிற அந்த பிஸ்னஸோ ஊழியமோ மந்தையோ சபையோ அது எங்கே போகுது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் சில சமயம் என்ன பண்ணுறீங்க? வருகிற ஆசீர்வாதத்தை இழந்துறீங்க, சிதறடிக்க போகிறது. ஆனால் இந்த மேய்க்கிறதுக்கு என்ன தேவை என்பதை அடையாளம் கண்டுகொள்ளணும்னா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். பாருங்க, இந்த வத்தலையில் இருக்கிற ஆட்கள் என்னை நம்ப மாட்டாங்க. நான் தான் மேய்க்க போகிறேன்னா நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு செவியே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் படிங்க. கர்த்தர் உனக்கு தரிசனம் காணவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் உனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. அப்புறம் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது. ஒரு நிமிஷம். இவன் கேட்டது 2-3 கேள்வி. ஆண்டவர் பார்த்து இவர் கேள்வி கேட்குறார். ஆண்டவர் இவர் கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லலை. என்னை நம்ப மாட்டேன்னாங்களா? ஆமாம், உன்னை நம்பாததுக்கு இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் இது அப்படி சொன்னாரா? ஒரு வார்த்தையும் சொல்லலை. முதல்ல என்ன சொன்னாங்க? முதல் வார்த்தை நம்ப மாட்டாங்க. அப்புறம் வாக்குக்கு செவி கொடார். எனக்கு கேட்க மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, கேட்க மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டாங்க. சில பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுது, எங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டேன்றாங்க, என்னை நம்ப மாட்டேன்றாங்க. சில மனைவிமார்கள் புருஷனை பார்த்து என்னை கேட்க மாட்டேன்னு நம்ப மாட்டேன்றாங்க. உங்கள் ஓனரை பார்த்து, நீங்கள் பாஸை பார்த்து அந்த ஆள் என்னை கேட்க மாட்டேன்றான், நம்ப மாட்டேன்றான். பெரிய பிரச்சனை பாஸ்டர் அப்படின்றோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி அதுக்கு விடைய ஆண்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் ஆண்டவர். He doesn't talk and answer the fruit, but God gives the source and the root. ஆமென். அவர் ரிசோர்ஸையும் ஃப்ரூட்டையும் பார்க்கறது கிடையாது, அவர் ரூட்டையும் என்னத்தை பார்க்குறாரு? சோர்ஸ். அவர் தான் என் அஸ்திபாரம். ஆமென். இவன் ரூட்டும் ஃப்ரூட்டு கொஸ்டின் கேட்குறான். ஃப்ரூட்டும் என்ன கொஸ்டின்னு? ரிசோர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க ஆண்டவரேன்னு. இன்னைக்கு காலையில் கூட அப்படி தான் வந்துக்கிறீங்க. எனக்கு நாளைக்கு போகிற ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த காரியம், அந்த ஆளை பார்க்கணும், இந்த பார்க்கணும், என்னை நம்ப மாட்டேன்றாங்க, நம்பாதால் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள்லாம் வரமாட்டேன் ஆண்டவர். இன்னைக்கு உட்காந்துக்கிறீங்க பார்த்தீங்களா? திங்கக்கிழமை நாளைக்கு காலையில் இது 2த்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செவி சாய்ப்பார். ஆமென். அவன் பாருங்கள், கேட்க மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. எப்படி இருக்குது? இங்கே உட்காந்துக்கிட்டு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா? நான் சொல்லுது ஒன்று கூட என்ன பண்ண மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டேன்றாங்க.
ஆனால் ஆண்டவர் அதுக்கு போத சொல்ல, அவர் மூக்கை இப்படி தூக்கி போல, மோசை இப்படி தூக்கி தொட பார்த்தான். ஆண்டவர் எப்படி தொடுறாரு? அப்படி எப்படி தொடுறாரு பாருங்க ஆண்டவர். படிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். பாருங்க, நம்ப மாட்டான், கேட்க மாட்டான்றான். அதுக்கு பதில் சொல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கையில் என்ன இருக்குது? எல்லாம் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்தம்மா உன் கையில் என்னம்மா இருக்குது? தெரில பாஸ்டர், வாரம் வாரம் இங்கே தான் வரேன், கையில் என்ன இருக்குது ஒன்றும் தெரில. இது அப்படியே வலிக்கு போகிற கை மாதிரி இருக்குது பாஸ்டர், ஒன்றும் நிற்க மாட்டேங்குது இந்த கையில். ஆண்டவர் பாருங்க எங்கே பிடிக்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குது? ஏன்னா கை என்பது கிரியை செய்கிற ஒரு காரியம். கை என்பது ஆசீர்வதிக்கிற காரியம். கை என்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். கையை வச்சு தொட்டாலே அற்புதங்கள் நடக்கிற ஒரு காரியம், அதிசயங்கள் நடக்கிற காரியம், சுகம் தருகிற. ஆண்டவருடைய 33 வருஷம் ஊழியத்தில் 3 வருஷ ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவர் சிலுவையில் இறங்கும்போது 2 கையை போட்டு இப்படி போட்டாங்க? இப்படி வச்சிருக்கலாமா? ஆண்டவருடைய கையை போட்டு ஒரே ஆணியில் போட்டுக்கலாமே, காலெல்லாம் இப்படி தான் இருந்தது. எதுக்கு இது மட்டும் 2? அவங்க பார்த்துட்டாங்க, இதுக்கு மேலே இந்த கையை விரிச்சா உலகமே பாதாளமே என்ன ஆகிடும், ரசிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சிட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கை தான் கிரியை செய்கிற சிருஷ்டிக்கிற கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் கையில் என்ன இருக்குதுன்னா, அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஒரு கோல் என்றான். அவர் கேள்வி கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்குது? இவன் என்ன சொல்கிறான்? கோல். எல்லாம் சொல்லுங்கள் கோல். நல்லா சத்தமாக சொல்லுங்கள் கோல். பாருங்க, அந்த கோல் தான் அவனுடைய என்னது அடையாளம். சொல்லுங்கள் பார்க்கலாம். மோசேனா எதை சொல்லணும்? கோல். கோல்னா என்ன சொல்லணும்? மோசே. எதுக்கு? வரலன்னா அடிக்கிறதுக்கா? ஏய் 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 போட்டுருவேன் அப்படின்றதுக்கா? அதுக்கா கோல்? அல்லது எங்கள் ஊரில் இந்த ஜிப்சிஸ்லாம் வச்சுருப்பாங்க கோல், குரங்கு ஒன்று வச்சுக்கிட்டு கோலை தூக்கி தட்டிக்கிட்டே இருப்பான், ஆடுறாமான்னு. அந்த கோலை தட்டு அது என்ன பண்ணும், அப்படி குச்சிக்கிட்டு அதில் ஒரு காசு கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், இதுக்கு இன்றைக்கி ஆவிக்குற வழக்கில் ஆடுறாமான்னு அடிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு இல்லை கோல். கோல் வித்தியாசங்க. சொல்லுங்கள் கோல். ஆமேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, தாவீது 9 அடி பிரச்சனையாகிய கோலியாத்தை பார்க்கும்போது, விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தனை பார்க்கும்போது, மிரட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தையும் ராஜாவையும் தேவனுடைய உடன்படிக்கை ஜனங்களையும் பார்த்து மிரட்டும் போது, அங்கே வர அந்த சின்ன பையன், ஈ வாஸ் டெலிவரி பாய். சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் ஊரில் அதுக்கு என்னது, வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கு பேர் என்னது, ஸ்விக்கி பாய். சொல்லுங்கள் பார்க்கலாம். டேவிட் யார்? ஸ்விக்கி. தாவீது எதுக்கு வந்தார்? அவன் ஒரு மேய்ப்பண்ணியா, காட்டில் விட்டானுங்க அந்த பையனை. ஏன்னா அவனுக்கு தகுதி இல்லை. நிறைய குடும்பத்தில் அப்படி வேண்டாத பசங்களை, ஒன்றுத்துக்கு உதவாத பசங்களை எங்கே தள்ளிடுது, காட்டுக்கு அந்த பக்கம் தள்ளிட்டு நீ போயிடு, அங்கே போயிடு அப்படிங்க. தீர்க்கதரிசி வந்தால் கூட சொல்ல மாட்டேன்றாம்பாங்க. எவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்குது பாருங்க. தீர்க்கதர்சனம் சொல்லி எங்கடா அந்த பையன் தான் கூட கப்சிப்புன்னுக்கிறாங்க ஈசாயெல்லாம். ஆனால் அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் கையில் கோல் இருக்கிறவன், கோலை வச்சு பழகணும். ஆனால் ஒரு நாளும் கோலை வச்சு சிங்கத்தை அடிக்கலை, கோலை வச்சு கரடி அடிக்கலை, ஒரு நாளும் கல்லை வச்சு கூட அடிக்கலையா. சிங்கத்தை எப்படி அடிச்சான்? எல்லாம் சொல்லுங்கள். கை கொஞ்சம் கிழிச்சு காமிங்க பார்க்கலாம். கை உங்களுக்கு இழுக்குதே பெரிய பாடாகுது. நீங்கள் எங்கள் சிங்கத்தை ரொம்ப அசிங்கமாக பண்ணுறீங்க. சொல்லுங்கள். ஆமாம், வர உனக்கு விரோதமாக எழும்புற எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்? எதா இல்லை? ஆமாம். எங்கடா அந்த கோல்? எங்கே கோல்? கல்லுங்க கை. ஆமேன். ஆண்டு சொல்கிறார், உன் கையில் என்ன இருக்குது? இந்த தாவீது பாருங்கள், அவனை பேசும்போது பெலிஸ்தன், அவ்வளோ பெரிய பெலிஸ்தன், மேலேருந்து தலை மட்டும் என்ன இருக்குது, வெண்கல காரியங்கள் எல்லாம், தொப்பி இது அது எல்லாம் பிரான்ஸ். பிரான்ஸுனால என்ன அர்த்தம் தெரியுமா? உச்சந்தலேருந்து உள்ளங்கால் மட்டும் அந்த கோலியாத்துக்கு பிரான்ஸ். உன் பிரச்சனை பிரான்ஸ். பிரான்ஸுனா வேதத்தில் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை மேலே கையை வச்ச தேவன் உன்னை நியாயம் தீர்ப்பார். கை தட்டக்கூடாதா? ஆமாம். எனக்கு விரோதமாக எழும்புற எந்த பிரான்ஸோ எந்த வெண்கலமோ என்ன பண்ணாது, வாய்க்காது. ஏன்னா நான் உடன்படிக்கையின் பையன், விருத்த சேதனம் உள்ளவன், இஸ்ரவேலின் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன்னை என்னை தொட்டினா நீ யாரை தொடுற?
உன்னை தொட்டா 9 அடி தான் தொடுறேன், என்னை தொட்டினா நீ வானத்தின் சிங்காசனத்தையே தொடுற, ஜாக்கிரதை, ஷாக் அடிக்கும். ஆமென். அப்போ அவன் பாருங்க திமிர் பிடிச்ச அந்த கோலியாத்து, ஏய் என்ன நினச்ச, எதை வச்சுக்கிட்டு வர என்கிட்ட, தடி கோல் அப்படின்னுக்குது, கோலோட வரேன்னு. அந்த இடத்துல அவன் கையில் கோலே இல்லை, ஏன்னா ஆடெல்லாம் எங்கே விட்டு வந்துட்டான். இனிமேல் கோலுக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. இவர் டெலிவரி பாய். சொல்லுங்கள், இஸ் டெலிவரிங் லஞ்ச் ஃபார் இஸ் ஃபேமிலி பிரதர்ஸ். ஆனால் அவனுக்கே தெரியாது இஸ் கோயிங் டு டெலிவர் த நேஷன். எல்லாம் யோசித்தாங்க சாப்பாடு கொண்டாடுற பையன் போலன்னு. இல்லைங்க, இந்த தேசத்துக்கே சமாதானத்தை கொண்டாட போகிற பையன், ஜெயத்தை கொண்டாட போகிற பையன். நிறைய பேர் உன்னை தப்பு கணக்கு போவாங்க, இவன் என்ன என் குடும்பத்தில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் எல்லாருக்கும். இல்லை, அவங்க வர சோறு கொடுக்குற பையனாக பார்ப்பாங்க. ஆனால் பரலோகம் எப்படி பார்க்குதுமா, கோலியாத்தையும் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனையும் வெற்றி பெற்று இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவருக்கென்று வெற்றி சிறக்க பண்ணுகிற வெற்றி வீரர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உன்னை யாரும் தரக்குறைவாக என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் உலகம் சில சமயம் உன் மேலே ஒரு அடையாளத்தை வச்சுருவாங்க. என்ன அடையாளம்? சாப்பாடு கொடுக்குறவன். ஆனால் கர்த்தருடைய அடையாளம் என்னது? என் தேசத்தை விடுதலை செய்கிற விடுதலை நாயகன். ஆமென். அவன் கையில் கோல் இருந்தது, ஆனால் கல் தான் இருந்தது தாவீது கையில். கோலியாத் கண்ணில் என்ன தெரியுது? கோல் கோல் கோல். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் கல்லை கூட எப்படி காமிப்பார் எதிரிக்கு. உன் சின்ன கையில் இருக்கிற பிரச்சனை கூட பிசாசு பார்க்கும்போது அது அவனுக்கு பெரிய ஆபத்தாக ஆயுதமாக கர்த்தர் காமிப்பார். ஆமென். உங்கள்கிட்ட சொல்லலாம், பாஸ்டர் என்கிட்ட இவ்வளோ தான் காசு, எனக்கு இவ்வளோ தான் பேலன், இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் கிடையாது பாஸ்டர்னா, ஆண்டவர் சொல்லடே நீ வெறும் கல்லை வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ, நான் அந்த பையனுக்கு கண்ணில் என்ன காமிக்கிறேன் பாரு. இவன் கல்லை வச்சுக்கிட்டு அவன் என்ன பார்க்குறான், ஏய் என்னை நாய் நினச்சி தடியும் கோலம் கொண்டாரு. அவன் கையில் கோலே இல்லை. பார்த்தீங்களா என்ன சொல்கிறேன்? கர்த்தர் உன் பிரச்சனை சின்னதாக இருந்தாலும் கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தீன்னா உன் எதிரி மத்தியில் அதிகமாக உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. அன்றைக்கி கல்யாணத்தில் நான் யோவான் கானானூர் கல்யாணத்தில் வந்தவங்க கூஜாவில் என்ன தான் பார்த்தாங்க? தண்ணியை பார்த்தாங்க. தண்ணியை வச்சு எடை போட்டாங்க. பெலிஸ்தன் தாவீதின் கல்லை பார்க்கல, கோலை வச்சு எடை போட்டான், நாயின்ட்டான். இந்த ஊரில் வந்தால் தண்ணியை பார்த்தாங்க. ஆனால் பார்க்குறவர்களுக்கு இது தண்ணி, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊற்றுவனுக்கு திராட்சரசம். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். உன் கையில் என்ன இருக்குதோ அதை நீ இது பண்ணு. இப்போ பாருங்கள் 3 காரியம் அங்கே இருக்குது இந்த வசனத்தில். உன் கையில் என்ன இருக்குதுன்னாரு? கோல். அடுத்தது வாசிங்க. அதை தரையிலே போடு என்றார். ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1, உன் கையில் என்ன இருக்குது? அடையாளம். சொல்லுங்கள், கையில் என்ன இருக்குது என்பதுக்கு ஃபஸ்ட்டு குறிப்பு என்னது? அடையாளம். இன்றைக்கி காலையில் நீங்கள் முடிஞ்சு கீழே போகும்போது ஒவ்வொருவரும் உன் அடையாளம் தெரியாமல் என்ன பண்ணாத, முதல் படிக்கட்டில் கூட காலை வைக்காத. நீ இங்கே அடையாளத்தை தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் உனக்கு படிகள் மேல் வெற்றி மேலே வெற்றி, ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதத்தை உனக்கு ஒழுங்குபடுத்துவார். ஆமென். நம்பர் 1 அடையாளம். நம்பர் 2 என்ன சொல்கிறாரு? அதை சில சமயம் கர்த்தர் உனக்கு தருகிற அடையாளம், கிஃப்ட்டு, வரங்களை நீயே வச்சுக்காத. எங்கேருந்து அது யார்கிட்டேருந்து வந்ததோ அதை மற்றவனுக்கு நீ அதை அவர்கிட்டயே என்ன பண்ணு. கர்த்தர் கோல் இருக்குது தெரியும் அவருக்கு. கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த கோலை நான் சொல்கிறபடி என்ன பண்ணு, கீழே போடு. எல்லாம் சொல்லுங்கள், கீழே போடு. சப்மிட், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல். நம்பர் 1 அடையாளம். நம்பர் 2 அர்ப்பணிப்பு. நம்பர் 3 படிங்கம்மா. அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. பாருங்கள், சர்ப்பமாயிற்று. எல்லாம் சொல்லுங்கள், சர்ப்பமாயிற்று. அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உறுத்திக்கிட்டு கூடாது. அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், என்ன சொல்கிறாரு? மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். திருப்பி என்ன சொல்கிறாரு?
கையை நீட்டு. அதான் பாம்பு மேலே ஏறிடாது, நீ கையை போடணும். உனக்கு கொடுத்த வரத்தில் நீ அந்த கரம், உன் கையை அந்த இடத்துல இருக்கணும். அந்த நற்கிரியை செய்கிற அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த கை அது மேலே இருக்கணும், உன் அடையாளத்து மேலே. அதை எடு அப்படின்றார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு, அந்த கையில் கோலாயிற்று. 3 things are very important. Number 1, ஐடென்டிட்டி. சொல்லுங்கள் பார்க்கலாம். 2வது சப்மிட், கீழ்ப்படி. 3வது ஓனர்ஷிப். சொல்லுங்கள் ஓனர்ஷிப். இன்னொரு பாஷையில் சொன்னால் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுகிறது. நீ என்னைக்கு இது 3 ஒழுங்காக செய்கிறியோ அன்றைக்கே கர்த்தர் உன் மூலமாய் நீ எதிர்பார்க்காத எண்ணுகிறதுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதுக்குரிய 2 வசனத்தை காமிக்கிறோம். ஒரு வசனம் எபேசியர் 3:10 நினைக்கிறேன் இல்லையா? எபேசியர் 3:20. நீ எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் படிங்க பார்க்கலாம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. கண்ணாடியில் படிமா, கண்ணாடியில் படிமா. நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், கண்ணாடியில் படிமா. ஜூடி வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற, ஜூடிக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே எனக்கு செய்ய வல்லவராகிய, ஜூடிக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ வசனம் எப்படி இருக்குது? இப்போ யார் அடையாளம் பார்த்தீங்க? அது பவுலுக்கும் எபேசு சபைக்கு அடையாளம். இன்னைக்கு காலையில் யார் வாசித்தது? அப்போ இப்போ நம்பர் 1 அடையாளம் யார்? ஜூடி. மந்திராதமா வாயை விட்டு சொல்லிட்டேன். அதே எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஹலோ கண்ணாடி. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஜூடி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறாள். அவைகளில் ஜூடி நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எப்போ ஆயத்தம்? அது உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாலே, கருவுக்கு முன்னாலே உங்கள் அம்மா பேர் வச்சு டெடிகேட் பண்ணதுக்குள்ளே ஜூடி கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்திட்டார். இது உன் சொந்த அடையாளம் கிடையாது. தேவன் நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே இங்கே உட்காந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். இயேசு பிறக்கும்போது பெரிய வான சாஸ்திரிகள், ஞான வான சாஸ்திரிகள், தூரத்தில் கிழக்கிலேருந்து வந்தவங்களாம் என்னத்து கேட்டாங்க? அடையாளம். அதே போல் ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறவன என்னத்து கேட்டான்? அடையாளம். ஆனால் அந்த அடையாளத்துக்கு என்ன? நமக்கு கிறிஸ்மஸ்க்கு அடையாளம் என்னது? ஸ்டார், நட்சத்திரம். அடையாளம். சொல்லுங்கள் பார்க்கலாம். அடையாளம். இந்த அடையாளத்தை வைத்து கொள்வது மிக முக்கியமானது. நம்பர் 1 என்னது? உங்கள் அடையாளத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கண்டு கொள்ளுங்கள். சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மோசே கையில் இருந்தது. எதுக்கு கோல் தெரியுமா? கோல் இருப்பதுக்கு 2 காரியம். 1, ஆடுகளை என்ன பண்ணுது? பின்னால் அனுப்பிச்சிட்டு முன்னால் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது? நம்மக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு. சில சமயம் முன்னால் ஆடுகளை அனுப்புறதுக்கு பின்னால் கோல்கள். முன்னையும் பின்னையும் கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்வதுக்கு தான் கையில் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? கோலை கொடுத்துக்கிறார். மேய்க்கிறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே போய் கொண்டு விட. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு சில காரியங்கள்லாம் வருது. கர்த்தர் வேதத்தில் படித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் என்ன தந்திருக்கிறார்? ஒரு வரத்தை, ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். முதல் அடையாளத்தை பார்ப்போம். வேதத்தில் தாவீது வசனத்தை நீங்களே வீட்டில் போய் ஆராய்ந்து படிக்கணும். உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டா கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்க. அது 1 சாமியில் இருக்குதா, 1 ராஜாக்கள் இருந்தாங்க, எங்கே இருந்தால் நமக்கு என்னையா அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? நீங்கள் படிக்கணும். தாவீது 13 வயசு தான், 13 அல்லது 14 வயசு. அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு அபிஷேகத்தை தந்தார். God gave the oil but he didn't give the office. புரியுது அவங்களுக்கு? ஆனால் சவுலுக்கு என்ன தந்தார்? ஆஃபீஸை தந்தார். ஆனால் ஆயில் என்ன பண்ணிட்டார்? ஏற்றுட்டார். தாவீது 13 வயசில் பெற்ற அந்த ஆயில் எப்போ தான் நிறைவேறிச்சு?
30 வயசில். யோசித்து பாருங்கள், 13லேருந்து 30 வயசு மட்டும் வேறு ஆயில் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னும் சீட் இல்லை, ஆஃபீஸ் இல்லை. ஆனால் கர்த்தர் 30 வயசில் God gave the oil as well as the office. அந்த தாவீதுக்கு விரோதமாக இருக்கிறவன் யாருன்னா சவுல். அவன் சொந்த ராஜா, அவன் சொந்த தேசமே. அப்போது அந்த சவுலுக்குள்ளே அசுத்தாவி வந்த பிறகு அந்த அசுத்தாவிகளை துரத்துவதற்கு பல சவுலுக்கு இல்லாத ஆட்களா இஸ்ரவேலில் அவன் கூப்பிட்டானா நினச்சானா 10 ஆட்கள் ஓடி வருவாங்க உதவிக்கு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் சொன்னாங்க, ஐயா ராஜாவே, இந்த ஊரில் ஒரு தம்பி இருக்கிறார், சின்ன பையன்தான், அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறான், வாசிக்கிறான். அவன் வாசித்தாலே மற்றவன் சினிமாவில் வாசிக்கிற மாதிரி இல்லை, அவன் கீபோர்ட் தொட்டாலே கிட்டார் தொட்டாலே ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆவியில் நிரம்புகிறாங்க, அற்புதங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன பையங்க, அவன் கையில் என்ன இருக்குது, ஆயில. மோசே கையில் கோயில், தாவீது கையில் என்னது, வாசிக்கிறான்னா என்ன இருக்குது, வீணையா. இந்தியாவுக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்க தாவீதை, வீணை, மிருதங்கம், தபேலான்னு. சுரமண்டலம், இங்கிலீஷில் லேர்னு போட்டிருக்கோம். எல்லாம் சொன்னாங்க சுரமண்டலம். தம்பிங்க வாசிக்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். என்ன பிரதர், டிராஃபிக் போலீஸ் மாதிரி இப்படி காமிக்கிறீங்க, நல்லா கையை வைத்து. ஒருத்தர் தானே வாசித்தீங்க. 1 2 அப்புறம் ட்ரம்மர் காணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அடையாளத்தை தந்திருக்கிறார். ஆமென். வேறு அடையாளம் இல்லை. நீங்கள் வாசித்தா அவன் ராஜாவாக இருக்கட்டும், பூஜாவாக இருக்கட்டும், நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், அசுத்தாவிகள் ஓடும். குழம்பி போயிருக்கிற ஒரு ராஜாவினுடைய மனசை சூதிங், அதாவது அவனை சிறப்படுத்தி சுகப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் அவன்கிட்ட இருந்ததுயா. ஜஸ்ட் 1 இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சின்ன கருவி. என் அருமை மகளே, இன்றைக்கி உன் கையில் என்ன இருக்குதுன்னு பாரு. இல்லை பாஸ்டர், எனக்கு மோசே மாதிரியே ஒரு கோல் வேணும். அட்லீஸ்ட் அதை பேட்டர்ன் அப்படியே எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜெராக்ஸ் பண்ணி, இது மோசே யாத்ராமத்தில் உண்டாக்கின கோல், அதனுடைய அந்த பிடியும் அதே பிடி, அந்த கலர் அதே கலர். இந்த காப்பி அடிக்குது, ஜெராக்ஸ் பண்ணிடுது. அவனும் கோல் வச்சுக்கிறான், நானும் ஊழியத்தில் கோல் வச்சுக்கணும் பிரதர் அப்படின்னு இல்லை. அவன் கையில் கோல், தாவீது கையில் சுரமண்டலம். உங்கள் கையில் என்ன இருக்குது அதை செய்யுங்க பார்க்கலாம். கர்த்தர் விடுதலையை தருவார். இன்னும் நான் மோசேக்கு வரல, நேரம் இருக்கிறதோ என்னன்னு தெரியல. ஆனால் சீக்கிரமாக சொல்கிறேன். நம்பர் 1 என்னது, யார் கையில் இருந்தது, தாவீது கையில் சுரமண்டலம். அடுத்தது எழுதிக்கோங்க, நேரம் இல்லாதவன்னு சொல்கிறேன், எஸ்தர். சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ்தர், அவள் கையில் என்ன இருந்தது? இங்கே யாருன்னா பேர் எஸ்தர் இருக்கிறீங்களா? எஸ்தர்னு பேர் இருக்குதாம்மா? என்னம்மா? ஓ, உங்கள் பேரே உங்களுக்கு டவுட் ஆகுதா? என்னம்மா, நான் உங்களை பெருசாக பேசலான்னு வந்தேன். உங்கள் பேர் என்னது? எஸ்தர். எஸ்தர் ஏன் பைபிளில் கலக்கினா நல்லாகன்னு? வேதத்தின் 66 புக்கில் அந்த ஒரு புக்கில் தான் எந்த பேர் வருது? எந்த பேர் வந்தால் எனக்கு என்னையா அப்படி இல்லை. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஏங்க நீங்கள் ஸ்ரீலங்கா வாக்குதால மெதுவாக சொல்கிறீங்களோ? எதுக்கு இந்தியாவை பற்றி சொல்லணும்? நாங்கள் எங்கள் ஊர் தான் சொல்லுவோன்னு. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் ஸ்ரீலங்காவை ஏன் சொல்லலைன்னா, எங்கள் தேசத்தோட பக்கத்தில் இருக்கிறதால விட்டார் ஆண்டவர். இந்தியா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா தைரியமாக சந்தோஷமாக பயப்படாமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியா. ஆமாம், எங்கள் பேரை தான் அந்த எஸ்தர் புக்கில், தேவன் என்ற பேர் எஸ்தர் புக்கில் வரவே வராது. படிச்சுக்கிறீங்களா? கடவுள் என்ற பேரே வராது. ஆனால் எஸ்தர், நல்லா கவனிச்சிக்கணும். சில சமயம் உங்கள்கிட்ட எந்த தாளந்தும் இல்லைன்னு நினைக்கிற. தாவீதுக்கு வாசிக்க தெரியா? எனக்கு ஒன்று கூட தெரியாதியா. கிட்டார் எப்படி பிடிக்கணும்னு தெரியாதியா? அவன் கையில் கோல் இருந்தது, அவன் அப்படி பிடிச்சான், நான் தலைகீழாக பிடிச்சிடுவேன், இல்லை கோலை வச்சு எடுத்து நான் மந்திரம் பண்ணிவிடுவேன். ஆனால் எஸ்தர் கையில் என்ன இருந்தது? அழகு. சொல்லுங்கள் பார்க்கலாம். பியூட்டி. அந்த அழகை வச்சு யாரை கவர்ந்துட்டா? எதுக்கு கவர்ந்தா? அரண்மனைக்கா? இல்லையா, இஸ்ரவேலில் அழிந்து கிடக்கிற ஆத்துமாக்களை மீட்கும் பொருட்டாக எஸ்தரை கர்த்தர் அழகை வைத்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாத. கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏங்க நான் என்ன சொல்கிறேங்க, என்ன மாதிரி கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பேன் நான்? சொல்லுங்கள் சத்தமாக. அழகு ராஜா
என் பேர் அலெக்ஸ் ஜெபராஜ். ஆனால் இன்றைக்கி நான் யார்? அழகு ராஜா. பக்கத்தில் சொல்லுங்கள், அழகு. இனிமேல் என்னை பார்த்தினா எப்படி கூப்பிடு? என்ன ஏம்மா பார்க்குறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கம்மா. ஆமாம், உன் மூஞ்ச நீயும் உன் முகர கட்டி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உன்னை பார்த்தாலே காலையில் எதை பார்த்தேன்னு எனக்கே தெரியலன்னு. இல்லை, நீ அழகு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் நம்ம அழகு என்னென்னா வெறும் கண்ணாடியில் பார்க்க முடியல. இந்த வசனத்தில் தேவ சாபம், தேவ ரூபம், தேவனுடைய சாயல் உனக்கு இருக்குது. அப்பா மாதிரியே மூக்குமா அவனுக்கு. அப்பா மாதிரியே அந்த ஹைட்டு. உங்கள் அப்பா ஹைட்டாக இருந்தாரா? தாத்தா ஹைட்டாக இருந்தாரா? பாருங்கள், பிரதர் கூட ஹைட்டாகிறது. சாயல் ஹைட்டை வச்சே கலக்கிடுவார் இவர். அந்த மாதிரி பியூட்டி. சொல்லுங்கள் பார்க்கலாம். தேசம் ராஜாவையும் அரண்மனையும் கலக்கிட்டாங்க. அவகையில் வேறு எதுவும் இல்லை, இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஒன்று கத்த தந்தார். மகளே, ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத. நீ தாயின் கருவில் இருக்கும்போதே நான் தான் உன்னை என்ன பண்ணேன்? உருவாக்கினேன். எந்த கல்லையும் பார்த்து எடை போடாத. அந்த கல்மலை கட்பாறைக்கு உள்ள ஒரு சிலை இருக்குது. நீ ஒரு அழகு சிலை. வெளியில் இருக்கிறவன் உன்னை பாறைன்னு கூப்பிடுவான். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்வார்? என் அழகு. ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? என்னது? அழகான எதை கண்டதாலே அசிங்கத்தியா? என்னன்னா நீங்கள் யார்? அழகானவர் யாரை தான் பார்ப்பார்? அழகானவங்கள தான் பார்ப்பார். அசிங்கத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மாட்டார். அழகான கண்கள் என்னை அழகு ராஜாவை கண்டதாலே. எல்லாம் முடிஞ்சிச்சு, கையில் ஒன்றும் இல்லைன்னு எஸ்தர் சொல்லும்போது, ஏன்னா இதுக்கு முன்னால் வந்ததெல்லாம் பெரிய பிரச்சனையோடு போனதுங்க. ஆனால் இந்த அம்மாவை கர்த்தர் உயர்த்திட்டார். ஆமென். சிங்காசனத்தை உயர்த்திட்டார், மேன்மைப்படுத்தினார், கிரீடத்தை வச்சார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னை அப்படி வைக்க போகிறார். நீ வாளாக வந்திருக்கிற கர்த்தர் உன்னை தலையாக மாற்ற போகிறார். நீ கீழே வந்திருக்கிற கர்த்தர் உன்னை மேலையா மாற்ற போகிறார். ஆமென். ராஜாவை, தேசத்தையே மாற்றிட்டாயா அழகை வச்சு. அடுத்தது பாருங்க, அவ கையில் அழகு. மூணாவது ஒருத்தர் இருக்கிறாரு, சாலமன். சொல்லுங்க பார்க்கலாம். சாலமன் கையில் என்ன இருக்குது? என்னங்க இருக்குது? ஞானம். வெரி குட், ஞானம். எனக்கு தெரியும், எங்கள் ப்ரில்லியன்ட் பீப்புளெலாம் உட்காந்துக்கிறீங்க. அதான் யங்ஸ்டர்ஸ்லாம், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியன்ட். யங்ஸ்டர்ஸ்னு விடுங்க, சின்ன பிள்ளைங்களே ரொம்ப ப்ரில்லியண்ட் ஆகுது. எனக்கு இன்னும் என் ஃபோனை எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும், எதை அமுக்கணும், எனக்கு என் மனைவிக்கும் தெரியும். என் மனைவி வந்து டைப்ரைட்டர் மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, இருக்கிற பட்டன் எல்லாம் அமுக்கிடுவா. அது பாதி காலியாகிடும், பாதி இருக்கும், பாதி வேண்டாத்தவங்கெல்லாம் போயிடும் மெசேஜ். அவன் யாருன்னே தெரியாது. எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியாது. எல்லாத்தையும் டெலிட் அந்த வார்த்தை தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஞானம். சொல்லுங்கள். ஞானம். புத்தியில் ஸ்ரீ தன் வீட்டை ஞானம் கட்டம். இந்த பையன்கிட்ட ஞானம் இருந்தது பாருங்கள். அவன் சின்ன பையன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் எதை வேணாலும், இங்கே சின்ன பசங்க எது வேணாலும் கேட்டிருப்பாங்க. ஐபேட் தாங்கப்பா, ஒரு ஃபோன் தாங்கப்பா, வேறு என்னது என்ன கேட்பீங்க சின்ன பசங்க? என்னென்னமோ கேட்பீங்க. ஐஃபோன். நான் சாதாரண ஃபோன் சொல்லிட்டேன், ஐஃபோன். அப்படி தான் சின்ன பிள்ளைங்க இப்போ கேட்குது. நாங்களாம் அந்த காலத்தில் மேட்ச் பாக்ஸுக்கு வந்து தெரியுமா, அது கவர் எடுத்து நூல் கட்டி ஒரு பக்கம் இப்படி காது வச்சு அங்கேருந்து அந்த பசங்க பேசுவாங்க, அது எங்கள் காதில் கேட்கும். ஆனால் வேறு நடுவில் என்ன இருக்குது, அது எங்கள் ஐஃபோன் அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க எங்கேருந்து அமெரிக்கா பேசுகிறாங்க, இங்கேருந்து இங்கிலாந்து பேசுகிறாங்க. 13 வயசு சின்ன பையன் சாலமன். அவன் ஜபத்தை பாருங்கள் 3ஆம் அதிகாரத்தில். ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்குறாரு, இவன் கேட்கல. யூஸ்வலாக சின்ன பசங்க தான் அப்பா கிட்ட கேட்பாங்க. ஆனால் அப்பா சின்ன பையன் கிட்ட கேட்குற, டேய் உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறான் ஸ்ரீலங்காவில், நான் தரேன் உனக்கு. அவன் என்ன கேட்டிருக்கலாம். அப்பா கேட்டுட்டாருன்னா அவன் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கான். லிஸ்ட்டெல்லாம் நிறையா, இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா, கேட்குறதுலேயே பெஸ்ட்டு கேட்கலாமான்னு. அவன் சொல்லும்போது ஒன்று கேட்கலாம்யா, நான் சிறுவன், நான் சின்ன பையன், வத்தலையிலேயே சின்ன பையன், இந்த சபையிலே நான் ரொம்ப சின்ன பையன், என் குடும்பத்தில் ரொம்ப சின்ன பையன், என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, என்னை யாருமே என் வார்த்தையை கூட கேட்க மாட்டேன்றாங்க. அப்படின்னும் போது ஆண்டு கேட்குறேன், சொல்லுடா என்ன வேணும்னு சொல்லுடா. அப்போ அவன் சொல்கிறான், என்ன கேட்குறான், ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஸ்ரீலங்காவை, இவ்வளோ பெரிய ஜனங்களை, இவ்வளோ பெரிய சபையை, இவ்வளோ வருகிற குடும்பத்தை நான் எப்படி நடத்தணும் என்பதற்கு ஞானத்தை தான். அவன் ஞானத்தை கேட்டான்.
கர்த்தர் என்ன தந்தார்? ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்தார். ஐயா ஞானம் உனக்கு கர்த்தர் இங்கே எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்துக்கிற, நீ என்னென்னத்தையும் கேட்டுக்கிற சுயமாக. எனக்கு ஒரு பல்பும் தாங்க, எனக்கு ஒரு பர்கர் தாங்க, எனக்கு ஒரு ஸ்பகேட்டி தாங்க, பீஸா பீஸா அப்படின்னு கேட்பானுங்க சின்ன பிள்ளைங்க. இன்றைக்கி தின்னுட்டு அப்படியே ஏப்பம் விட்டு போகிறது ஞானத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் அவன் பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தையே ஆண்டுக்கிட்டு இருந்தாயா. ஆமென். சாலமோனை போல ராஜா இது மட்டும் இருந்ததில்லைன்னு ஒரு சரித்திரம் இருந்தது. ஆனால் மத்தேயு வந்த பிறகு சாலமோனை காட்டிலும் 2 பேர் தான் பெரியவராக இருந்தாங்க. ஒன்று பரலோகத்தில் இருக்கிற ஞானம் என்ற தேவன், 2வது அந்த ஞானத்தை தந்த பூலோகத்தில் இருக்கிற சாலமோன். நீ சாலமோன், உன் ஞானத்தை தூக்கி குப்பையில் போடாத, உன் முத்துக்களை பன்றிக்கிட்ட போடாத, தூக்கி போடாத. உன் நேரத்தையும் உன் வாழ்க்கையும் வீணா கழிக்கிற ஞானத்தை எடுத்து சம்பாதி. கை வச்சு சொல்லுங்க, நான் சம்பாதிக்க போகிறேன். ஆமாம். இல்லை பிரதர், வேதம் சொல்லுது பைத்தியங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்ன இல்லையா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் போகணும். நீங்கள் பைத்தியத்தை தெரிந்து கொண்டாருன்னு. பைத்தியம் இல்லைங்க, நீ ஞானவன். ஆமாம், முதல் மனுஷனே ஞானம் உள்ளவன். அவன் யாருன்னா ஆதாம். அவன் முன்னால் என்னெல்லாம் வந்தது, பேர் சொல்லாததுக்கெல்லாம் நடந்து போகுதுங்க. அதுவும் ஒன்றும் இல்லை, ஜதஜியாக போகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிறாங்க, மிஸ்டர் மிஸ்ஸஸாக போகிறாங்க. ஆண்டவர் அங்கே ஞானம் நிற்கிது. பக்கத்தில் ஞானத்துக்கு ஒரு அடையாளமாக ஒருத்தனை வச்சுக்கிறார். சொல்கிறா, இது என்னடா? இது மாடு அப்படின்றான். இது என்னடா? அது பன்னி அப்படின்றான். நம்ம திட்டுற வார்த்தைக்கலாம். அது என்னடா? குரங்கு அப்படின்றான். வேறு என்னெல்லாம் திட்டுவீங்க? கழுதை. பாருங்கள், இந்த அம்மா அன்றைக்கி ஏதேன் தோட்டம் இருந்திருக்க வேண்டியது. கழுதை. இதுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. அவன் அன்றைக்கி சொன்ன கழுதை இன்றைக்கும் கோவேறு கழுதுகளாக இருக்குதுங்க. ஞானம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஆண்டர் அவங்ககிட்ட, டேய் தப்பாக சொல்லிட்டடா, இது 4 கால், அது 2 கால், இது பறக்குது, இது. அவன் சொன்ன அத்தனையும் தேவ சிந்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆமென். நீ அப்படி தான் பேசுவேன். ஆமென். ஞானம். சொல்லுங்கள், ஞானம். அடுத்தது, நேரம் இல்லாதால இது வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் மோசைக்கு வரல. ஆனால் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது யார்? ஒரு ஸ்திரீ. சொல்லுங்கள், ஸ்திரீ. எலியா இந்த வீட்டுக்கு வரும்போது, எலிசா இந்த வீட்டுக்கு வரும்போது, அந்த வீட்டில் தேவ ஊழியர்களுக்கு கனப்படுத்துகிற ஒரு வீடு, குடும்பம். அதனால் அந்த வீட்டில் எப்போதுமே என்ன வச்சுருப்பாங்க, ஊழியக்காரங்க வருவாங்கன்னு சொல்லி என்னெல்லாம் இருக்கும் அந்த வீட்டில்? கட்டில், மேஜை, ஒரு நாற்காலி, சாப்பாடு. இவங்க வீட்டில் என்ன இருக்குது கையில்? சொல்லுங்கள், கையில் என்ன இருக்குது? இப்போ சொன்னீங்களே, வெறும் ஸ்திரீ தான். வத்தலையில் இருக்கிற சாதாரண ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வீட்டில் அவள் என்ன வச்சுருந்தானா? கட்டில். அப்புறம் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி. நான் சொல்கிறேங்க, இது 4மே நீ வச்சிரு. என் பாஸ்டர் என்கிட்ட ஒன்றுமே காசு பைசா ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஆள் கூட இல்லை. வீட்டில் கட்டில் இருக்குது இல்லை, சேர் இருக்குது இல்லை, ரூம் இருக்குது இல்லை, நாற்காலி இருக்குது இல்லை, பான் வச்சுக்கிறல்ல, அதுக்கு சம்பளம் வச்சுக்கிறல்ல, அது போதும். அந்த ஊழியக்காரன் உள்ளே வந்தான், அந்த ஸ்திரீயை பார்த்தான். பார்த்துட்டு இவ கையில் இதெல்லாம் இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டான். அதை பார்த்த உடனே இவகிட்ட ஒரு கேள்வி கேட்குறா, உனக்கு என்ன செய்யணும்னா? என்ன செய்யணுன்னா இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? எனக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை, என் அடுத்த சந்ததி இல்லை, எனக்கு என் பேரை சொல்கிறதுக்கு அடுத்த ஆள் இல்லை. அவன் பாருங்க, அந்த கட்டில், நாற்காலி, மேஜை, ரூமு உடைய கையில் இருந்த அந்த அடையாளத்தை வச்சுருந்ததால் அந்த அம்மாவுக்கு இந்த அடையாளத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தாகிய கற்பத்தின் கனியை அவன் தந்தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீ அடையாளமாக இருக்கிறதுக்கு பெரிய பெரிய காரியம்லாம் உன் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாற்காலி போதுமா? உன் வீட்டில் என்ன இருக்குதோ போதும். அதே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஜீவனை, சந்ததியை கர்த்தர் கொண்டு வரும். அடுத்தது பாருங்கள், பேதுரு யார்? அவர் கையில் ஒர்க்கிங் டூல் இருந்தது. அவருடைய பிஸ்னஸ்க்கேற்ற பொருட்கள்லாம் இருந்தது. அவருடைய பிஸ்னஸ், அவங்க ஃபிஷ்ஷிங் மார்க்கெட்டிங். அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் ஃபிஷ்ஷிங் கம்பெனி வச்சுருந்தவங்க. கையில் அதனால போட் இருக்கும், நெட்ஸ் இருக்கும், தூண்டில் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவன் அவன் கையில் அப்படி இருக்கும்போது அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், டேய் ரா முழுதும் என்ன பண்ண?
இதை போட்டு போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல, அதை என் கையில் கொடு. உன் கையில் இருக்கிற போட்டை என் கையில் கொடு. உன் கையில் என்ன இருக்குது? படகு தானே, அதை என் கையில் கொடு. கிழிஞ்சு போன வலை தானே, இவ்வளோதான் ஆண்டவர், பிஸ்னஸ் முடிஞ்சுது, மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினச்சிக்கிற பிஸ்னஸ் மேனு கிழிஞ்சு போன வலையோடு உட்காந்துக்கிற என் அருமை சகோதரியை கத்த சொல்கிற அந்த கிழிஞ்சு போன வலையை என்கிட்ட கொடு. நான் அதை எப்படி என்ன பண்ணுறேன், நான் தைக்கிறதே வேறு. நீ உன் சொந்த பலத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு வலையை தேடுற. நான் கொடுக்குற வலை எப்படி தெரியுமா, உன் வலைகள் கிழிந்து போகிற அளவுக்கு மற்ற படகுல இருக்கிறவங்களாம் உன் ஆசீர்வாதத்தை எடுத்து போகிறதுக்கு அப்படி நான் செய்வேன். ஆமென். அவனை அப்படி செஞ்சாரியா. இத்தனைக்கு இந்த பையன் போக்கிரி பையன். இவன் யாரை திட்டினாலும் பரவாயில்ல, யாரையே இது அமக்கலமாக திட்டுறான். ஆண்டவரையே ஆணையிடுறான், மறுதளிக்கிறான். அந்த பாஸ்டர், அந்த அம்மா, இது இந்த வீடா, இந்த சபையா, இந்த காரியமா, இது என் இதா, அதை மரியாதை கொடுக்குறது கிடையாது. மறுதளிக்கிறான், தெரியாதுன்றான், ஆணையிடுகிறான், சபிக்கிறான். அப்படிப்பட்டவனை நம்ம என்ன நினைப்போம், ஆசீர்வதிப்போம்னு நினைப்போமா? ஆனால் இவனை தான் கர்த்தர் என்ன பண்ணார், இவனை நம்பி கர்த்தர் அவனுக்கு ஒரு சபையை தந்தார். நம்மளாக இருந்தால் அவனை ஒதுக்கிடுவோம். இந்த அடையாளம் இருந்தால் வேலைக்கு ஆகாது தம்பி. அந்த அடையாளத்தின் குறைவில் இருக்கிற அந்த பேதுருவை பெந்தகோஸ்து நாளில் நிற்க வச்சு 3000 பேர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து முதல் சபையை உருவாக்க கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். பயப்படாத மகளே, இந்த உலகம் உன்னை என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அடுத்த அடையாளம் ராகாப். சொல்லுங்கள் பார்க்கலாம். ராகாப் இவ கையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவள் வீடை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் அன்னைக்கு தேவன் அனுப்பின சில சகோதரர்களை இவ என்ன பண்ணா, ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் இவளுக்கு சில அறிவுரைகளை சொன்னார்கள். சொன்ன பிறகு இவள் கண்டுபிடிச்சிட்டா இவங்க தேவ மனுஷர் என்று. அதுக்கப்புறம் அவள் தெரிந்த அந்த சத்தியத்தை என்ன சொல்கிறா, நீங்கள் திரும்பி வரும்போது என் வீட்டில் என்ன தொங்கும், சிவப்பு நூல். அந்த சிவப்பு நூலை நான் காமிக்கும்போது எங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன மட்டும் இல்லை என் முழு குடும்பத்தையும் நீங்கள் மீட்க வேண்டும் அப்படின்னு. பாருங்கள், அந்த அம்மாக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன நூல். சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், சிவப்பு நூல். இன்றைக்கி சிலர் இங்கே உட்காந்துக்கிறீங்க, உங்கள்கிட்ட சிவப்பு நூல் கூட கிடையாது. ஆனால் ஒன்று சொல்லிட்டா, இயேசு கிறிஸ்துவின் சிவப்பு ரத்தம் உங்ககிட்ட இருக்குது. அது உங்கள் வீட்டில் தொங்க போட்டு பாருங்கள். உன் ரத்தத்தை கதவு மேலே போடுங்க, ஜன்னல் மேலே போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பிசாசு பயப்படுவான். ஆமென். ஓடி போவான். சங்காரத்தூள் அந்த பக்கமே தலை வைக்க மாட்டான். ராகா கடைசியில் இயேசுனுடைய சந்ததியில் இவ வராங்க. அந்த லிஸ்ட்டில், ஃபேமிலி லிஸ்ட்டில், ஃபேமிலி ட்ரீயில் இவ வரா. நல்லா கவனிச்சுக்கோங்க. கையில் அடையாளம் பாருங்கள். அவளுடைய அடையாளமே அவங்க ஊரில் வேறு. ராகாப்னாலே என்னது, அவளுக்கு பக்கத்துலேயே ஒரு பேர் இருக்குது, ராகாப் என்னும். அது ஒரு அடையாளம். ஜனங்க நம்மளை விசுன்னு கூப்பிடுவாங்கய்யா. ஆண்டவர் அவளை பார்த்து சுவிசேஷின்னு கூப்பிட்றாரு, விசுவாசின்னு கூப்பிட்றாரு. ஆமென். அடுத்த அடையாளத்தை காமிக்கிறேன். இது வந்து யாக்கோபு. சொல்லுங்கள், யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 1 3 12. அப்போ 12 பேருக்கும் யாக்கோபு என்ன பண்ணணும், சோறு போடணும். பாஸ்டர் 2 பிள்ளைங்களுக்கு போடுறது யானைக்கு தீனி போடுற மாதிரி இருக்குது பாஸ்டர். தட்டில் இப்படி வச்சா இந்த தட்டு காலியாகிடுது பாஸ்டர். 2 பேருடைய போட்டி, சாப்பாடு போட்டி. இங்கே எத்தனை உட்காந்துட்டுக்குது? 12. 12க்கு எவ்வளோ தேவை? எத்தனை தட்டு? 12. 12க்கு என்ன தேவை? சட்டை தேவை. 12க்கும் சில காரியங்கள், ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் தேவை. ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதே பெரிய பாட்டாகுது பாஸ்டர். இந்த 12 பேர் யாக்கோபு என்பவனுக்கு நம்ம எல்லாம் தெரியும். அவன் எத்தன், அவன் பேரே வித்தியாசம், ஏமாற்றுகிறவன். ஆனால் கர்த்தர் அவன் கையில் கேட்கும்போது அவன் வேறு எதுவுமே இல்லை. அவன் கையில் அவன் ஒன்று சொன்னான், ஆண்டவரே என் கையில் 12 பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்கள், பிள்ளைகள் உள்ளவங்களாம் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே என் கையில் பிள்ளைகள் தான் ஆண்டு இருக்குது. நல்லா கை வச்சு சொல்லுங்கள். கை வைத்தாதவங்கிட்டலாம் கீரி பிள்ளை இருக்குதோ? சொல்லுங்கள் சொல்லுங்கள், பிள்ளைகள். ஆமாம், நல்லா கைகளை நல்லா உயர்த்துங்க. பிள்ளைகள், 12 பிள்ளைகள். ஆண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இந்த 12 பிள்ளைகள் 12 தலைவலி பாஸ்ட், எனக்கு ஒன்றே போதும், இது 12 குரங்குங்க உட்காந்துக்குது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொன்னாடே, நீ 12 பிள்ளையாக பார்க்குற, ஆனால் இந்த அடையாளத்தை என்கிட்ட கொடு. அவங்கள 12 பிள்ளை இல்லை, 12 கோத்திரங்களாய் 12 தேசங்களாய் வைக்க போகிறேன்.
நீ 12 பேருக்கு சோறு போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற, உன் பிள்ளைகள் தேசத்துக்கே சோறு போட போகுது. கோத்திரங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். உன் பிள்ளைகள் இந்த தேசத்தை கலக்கிறவர்களாக கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை பேர் இருந்தாலும் கடைசியில் மோசே கையில் என்ன இருந்தது? கோல். அந்த கோலில் 2 வசனம் சொல்கிறேன். 1:7-10 வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ரொம்ப முக்கியம். முன்பாக சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் கையில் அடையாளம் வந்துச்சுன்னா, கோல் வந்துச்சுன்னா, உன் கையில் இருக்கிற அடையாளத்தை நீ கையில் வச்சிட்டின்னா கர்த்தர் உன்னை கொண்டு போய் எங்கே நிறுத்துவார்? ராஜா, அதான் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற ராஜா முன்னால் அரண்மனை கொண்டு போவார். கை தட்டுங்க பார்க்கலாம். உன் அடையாளத்தை நீ கண்டுக்கிட்டீங்கன்னா எங்கள் நடு தெருவில் உன்னை விட்டு போக மாட்டா கர்த்தர். இந்த ஸ்ரீலங்காவில் இதே கொழும்புல உன்னை அடையாளம் இந்த தேசத்தை கலக்கிற ஜனங்களுக்கு முன்னால் உன்னை நிற்க வைப்பார். அவனும் ஆரோனும் அவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. படிங்குமா. தொட்டான், அது சர்ப்பமாயிற்று. மாமா இன்னும் யாருக்கு முன்னால் தான் நிற்க போகிறீங்க? முதல் யார் முன்னால் நிற்கிறீங்க? அடுத்தது பாருங்க, எங்கே கர்த்தர் நிற்க. ஒரு சின்ன கோல் உன்னை எங்கே நிற்க வைக்குது? இந்த கோல் மட்டும் எல்லாக்கிட்டையும் உள்ளே போக முடியுமா? போக முடியாது. ராஜாவுக்கு முன்னாலே வெறும் ஆடு மேய்க்கிற கோலை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? அரண்மனை கூப்பிட்டு போகிறான். உங்கள் கையில் ஒரு கோல் இருக்குது, இங்கே உங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போக முடியுமா? முடியாது. அவன் பாருங்கள் போய் நிற்கிறான். நின்று அதை படிங்க. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒவ்வொருவனும் தன் கோல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். பாருங்கள், சபையில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தன் கோலை தந்துக்கிறார். இந்த கோலை போய் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்க செய்கிற மாதிரி செய்ய முடியாது. உனக்கு என்ன கோல், உனக்கு என்ன அடையாளமோ அதை வச்சு தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அற்புதத்தை. இல்லை நான் அவரை மாதிரி இருக்கணும், இல்லை இவரை மாதிரி செய்யணும், அந்த மாதிரி இருக்கணும், இல்லைங்க இந்த வேலை இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் உனக்கு என்ன இந்த தேசத்தில் வச்சுக்கிறார் அதை வச்சுக்கோ. தன் கோல். பாருங்கள், இல்லை பெரிய கான்ஃபரன்ஸ் என்ன தெரியுமா? நீ கோலை போட்டாலும் என்ன ஆகுது? சர்ப்பம். அவங்க கோலை போட்டாலும் சர்ப்பம். இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் கோலை போட்டாலும் சர்ப்பம். வெளியில் இருக்கிற ரோட்டில் போகிறவன், இந்த தேசத்தில் இருக்கிறவன் கோலை போட்டாலும் சர்ப்பம். ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமா? உன் அடையாளம் அவன் அடையாளம். எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற அடையாளம் சும்மா லேஸ்பட்ட அடையாளம் இல்லை, விழுங்குற அடையாளம். ஆமாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை கர்த்தர் இந்த பட்டணத்தில் வச்சுக்கிதே எதுக்கு? அப்படின்னு ஏப்பம் ஒன்றதுக்கு கிடையாது, விழுங்குறதுக்கு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், விழுங்குற சபை. உன்னை எதிர்க்கிற எல்லா எதிர்ப்புகள், சத்துருவின் கிரியைகளை விழுங்குவைகள். ஆமென். இது ஒரு வசனம். இது என்னத்தை காமிக்குது? ஒரு கோல் வந்துச்சுன்னா கர்த்தர், நீ பயந்துடாத. உன்ன பாஸ்டர் நான் கோலை போட்டேன் பாம்பாயிடுச்சு பாஸ்டர், அந்த அம்மா ரோட்டில் போடுறதும் போட்டுச்சு பாம்பாயிடுச்சு, ஐயோ பயமாகுது பாஸ்டர், இனிமேல் அடுத்த வாரம் நான் எங்கே வரமாட்டேன் கோயிலுக்கு வரேன். அந்த அம்மா கோலம் பாம்பு, என் கோலம் பாம்பு, ஐயோ நான் எதுனா தப்பு பண்ணிட்டேன்னா அந்த கோயில் நம்மளை அடிச்சிருமா? இல்லை, அதுவும் அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் உன்னுடைய அடையாளம் யார் மேலே இருக்குதுன்னு தெரியணும். யெகோவா தேவன் மேலே இருந்ததுன்னா உன் கோல் அந்த கோலை விழுங்கும். ஆமென். அதை எதை எடுன்னாரு? எதை எடுக்கும்போது அது கோலாச்சு? வாள். சொல்லுங்கள் பார்க்கலாம். எதிரிகளுடைய தலையில் போய் மோதாதீங்க. அது எதை பிடிங்க? எதிரிகளுடைய எல்லாம் சொல்லுங்க, வாழை போடுங்க. இந்த சபை எதுக்கு வச்சுக்குது? வாழை பிடிக்கிறதுக்கு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீ பாட்டுக்கு ஆத்திரத்துக்கு அவசியம் மண்டையில் போட்டேன்னா, நசுக்கிட்டேன்னா, அப்படியே போட்டேன்னா, கண்ணை நோண்டினேன்னா உன்னை பிடிங்கிடும். சிம்பிள் வேலை. எதத்தோடு பக்கத்தில் சொல்லுங்கள், வாழ். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம பிள்ளைகள் பிரச்சனை அருந்த வாழுங்க இது என் குடும்பத்தில் அப்படின்றோம். இல்லை, நீயே ஒரு வாழ். உன்னை வாழை பிடிக்க கர்த்தர் வைத்துக்கிறார். இது உன்னை முன்னால் வைக்குது. கோல் உன்னை முன்னால் வைக்கும். இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் எதை பார்த்து, யாரை பார்த்து, அவங்க வல்லமையை, பணத்தை பார்த்து பயப்படுறியோ
அவர்கள் முன்னால் கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உயர்த்தி ஜெயமாய்ப்பார். கடைசியாய் 17ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க பார்க்கலாம். இதோட முடிச்சிடுறேன் நான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. 5ஆம் வசனம் பார்த்தீங்க? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. மோசே ஆண்டவரோடு பேசுகிறான். கூப்பிட்டு ஒரு நிமிஷம், பெரிய பிரச்சனை இவனுக்கும் ஜனங்களுக்கும். எங்கள் ஊர் பாஸ்டர் ரொம்ப லொல்லு பாஸ்டர், இவர் நச்சு 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 நச்சுன்னு இருக்கிறார், பிடுங்குறார் பாஸ்டர் அப்படின்னு. அந்த மோசையை பார்த்து அங்கே இருக்கிற ஜனங்கள் அவனை பார்த்து நல்லது சொல்ல மாட்டேன்டாங்க. அவனை பார்த்து என்ன பண்ணுறாங்க, கோபப்படுது. அங்கேயே சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க, மோசைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, பல காரியங்கள் செய்கிறாங்க. பாருங்கள், கோல் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் வரும். அதாவது ராஜா முன்னால், அரண்மனை முன்னால், மந்திரவாதி முன்னால், மற்றவங்க முன்னால் நிற்கிறது ரொம்ப ஈஸி. யார் முன்னால் நிற்கிறது ரொம்ப கஷ்டம்? சபைக்கு முன்னால், விசுவாசிக்கு முன்னால், கிறிஸ்தவனுக்கு முன்னால், உன் குடும்பத்துக்கு முன்னால் நிற்கிறது ரொம்ப கஷ்டமா? உன்னுடைய கிரிட்டிக்ஸ் வெளியில் கிடையாது, உன் கிரிட்டிக்ஸ் எங்கே? உள்ள. இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சவன், எனக்கு நேரம் கிடையாது. ஒவ்வொரு 10 வாதைகளுக்கும் அவன் எதை போடுறான், கீழே போட்டால் தண்ணி என்ன ஆகுது, ரத்தமாக மாறுது. ஒவ்வொரு முறை எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு முறை. நீ ஒவ்வொரு முறை போட்டின்னா நடக்குதுங்க. அவ்வளோ அற்புதம். அவனுக்கே பயமாக இருக்குது. ஐயோ, 1 பண்ணார், 2 பண்ணார், 3 பண்ணார், என் குடும்பத்துக்கு இத்தனை படிப்படியாக அற்புதம் செஞ்சுட்டே இருக்குதா, பயமாக இருக்குது. இந்த கோலை வச்சு கத்தர் என்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாரு. அப்படி செஞ்சவனுக்கு இப்போ யாரை பார்த்து பயம்? தன் சொந்த ஜனங்களை பார்த்து பயப்படுறான். ஆண்டவர் சொல்கிறாடே, இந்த கோலை வச்சு தானே உன்னை அங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். அங்கே கூப்பிட்டு வந்து உன்னை எங்கே கொண்டு வந்துட்டேன்? நதியை, என்னது, சிவந்த சமுத்திரத்தையே பிளந்து உன்னை கொண்டாந்து கட்பாறைகள் கொண்டாடுற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீ யாரை பார்த்து பயப்படுற? பயப்பட வேண்டிய ஒரே ஆள் யார்? என்ன பார்த்து பயப்படணும்? படிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை, நல்லா அதை அண்டர்லைன் பண்ண, நதியை அடித்த கோல். அப்படின்னா என்ன? அடித்தன்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னால் அந்த கோல் உனக்கு என்ன ஆகிருக்குது? வேலை செஞ்சுருக்குது. அடித்த கோல் சும்மா அப்படி காட்டுற கோல், மற்றவங்க பார்க்குற கோல் கிடையாது, கிரியை செய்கிற கோல். படிங்க. பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு ஓரமாக போ, பின்னால் போ, பயந்து போ, கப்சுப்புன்னு போ, அப்படியா போட்டுக்குது. அவர்களுக்கு முன்னே நடந்து, அவர்களுக்கு சத்தமா. யாருக்கு நீ பயப்படுறியோ, இந்த கோல் உன் கையில் வந்துச்சுன்னா நீ எப்படி நடக்கணும்? அவங்களுக்கு முன்னால். சொல்லுங்கள் பார்க்கலாம். பிசாசுக்கு பயந்து ஓரமாய் நடுங்கி ஓடிடாதுன்னு சொல்ல, பிசாசுக்கு எப்படி நில்லு? எதிர்த்து நில், முன்னுக்கு முன்னு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டாண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ். முகத்துக்கு முகம். உன்னை எவன் மிரட்டுறானோ அவன் முகத்துக்கு நேராக நில்லு. அதுக்கப்புறம் இதுதான் இவனுக்கு பிரச்சனை இருந்தது. அவங்க முகத்துக்கிட்ட போகிறதுக்கே பயமாகுது பாஸ்டர்ன்றான் மோசே. ஆனால் கர்த்தர் அர்த்த வாசனமா அங்கே ஓரேபிலே, எங்கே, எந்த இடத்துல நீ பயப்படுறியோ, எங்கே வர பயப்படுறியோ அங்கே. நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பாஸ்டர் நீங்கள் எங்கே கூட்டாலும் நான் வரேன், அங்கே வேணாம் பாஸ்டர், என் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனையும் அதனால தான் போகிறேன், அந்த இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன், அங்கெல்லாம் போக மாட்டேன். கர்த்தர் சொல்கிறேன் அங்கே. நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவன் போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே யார் போய் நிற்கிறா? கை தட்டக்கூடாதா? நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே உன் வீட்டில் நின்றுட்டு இருக்கிறாரியா கர்த்தர்? புரியுதா அவங்களுக்கு? அவர் நீ போ தம்பி, நான் பின்னால் என்ன பண்ணுறேன், மெதுவாக வரேன் அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லலை, எங்கே பிரச்சனையோ எது பிரச்சனையோ அங்கே நீ தனிமையாக இருக்க போகிறதில்ல, அங்கே எல்ஷதா இருக்க போகிறார், எபினேசர், இம்மானுவேல், யெகோவா ஷம்மா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன நான் உனக்கு முன்னால் போய் நிற்பேன். ஏன்னா நான் உனக்காக வழக்காடுகிறேன், உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன்,
உனக்கு அற்புதங்க அதிசயங்களை செய்கிறேன். கடைசி அற்புதம் என்னன்னு பாருங்கள், இதை முடிச்சிடறேன் நான். அவர்களுக்கு முன்பாக நிற்பேன், நின்று வேடிக்கை பார்ப்பேன். அப்படியா? படிங்கம்மா, படிங்க. நீ அந்த கண்மலையை அடி. என்ன அந்த கண்மலையை அடி? அடி. எல்லாம் சொல்லுங்க, அடி. பக்கத்தில் பாருங்க, அடி. கொஞ்சம் ஆக்ஷன் இருக்காமிங்க, அடி. சும்மா தொட்டு பாஸ்டர் இந்த பிரச்சனை இப்போ தொட பயமாகுது பாஸ்டர், தடை விடுறோம் பாஸ்டர், அப்படி இப்போ தொட்டு பார்த்துக்கிறேன் பாஸ்டர். அடி சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி அடிக்கிறீங்க, எதெல்லாம் வச்சு அடிக்கிறீங்க. இங்கே அடின்னா பயப்படுறீங்க. அடிக்கு தான் தடியை கத்தர் கொடுத்துக்கிறார். ஆமேன். அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். உன் கோலை கண்மலையில் வச்சா என்ன வரும்? தண்ணி வரும். இவங்க பிரச்சனையே இந்த ஜனங்க முறுமுறுக்குது. எதுக்காக? தண்ணி ஒரு அத்தியாவசியமான ஒரு தேசத்துக்கு மிக முக்கியமானது. அது இல்லைன்னுக்காக பாருங்கள், மெக்சிகோவில் புதுசாக பிரசிடெண்ட் வந்துட்டாங்க. ஒரு அம்மா தான், சின்ன யங் லேடி. அந்த மெக்சிகோவில் இருக்கிற பெரிய தேசத்தின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த அம்மா வின் பண்ணதுக்கே தண்ணி பிரச்சனை மெக்சிகோவில். அவள் வந்த உடனே முதல் ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? இந்த தேசத்துக்கு நான் தண்ணியை கொண்டு வர போகிறேன். அவள் என்ன வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் மெக்சிகோக்கு. எங்கள் மெக்சிகோ ஒரு 7 நாடு தான். ஆனால் அதுக்கு முதல் எது தேவை? தண்ணி. இங்கே பாருங்கள், தண்ணீரை புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக. இது கட்டு கதை கிடையாது, இது நிஜம். நீ நிஜம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கதை கிடையாது. ஆமென். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கதை, கிறிஸ்தவ ஊழியம் என்பது கதை இல்லைங்க. இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இட்ஸ் அ லெஜண்ட். இட்ஸ் என்ன சொல்லுது? சகாப்தம், சரித்திரம். கத்தர் எல்லா கண்களுக்கும், எந்த கண்ணெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சோ அவங்க கண்களுக்கு முன்பாக கத்தர் உன்னை உயர்த்தி கனப்படுத்தி திருப்தியாக்கி உன்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்கள்